வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்க திட்டம் மூலம் மானியத்தில் மசாலா பொருட்களை உற்பத்தி செய்து பயன்பெற்ற பயனாளி கே மணிகண்டராஜ். இவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா காஞ்சிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். வேளாண்மை சார்ந்த தொழிலினை மேற்கொள்ள வேண்டும் எனும் ஆர்வத்தோடு வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வழிகாட்டுதலோடு மசாலா பொருட்கள் செய்யும் தொழில் துவங்க தேவையான தொழில்நுட்பங்களை பெற்றும் வங்கி கடனுதவி மற்றும் துறையின் மூலம் மானியங்கள் பெற்று தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே பல விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருந்தோம். அது வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிவிட்டு தமிழ்நாடு வேளாண்மை வணிக வரி இது வணிகம் மற்றும் விற்பனைத்துறை சார்ந்த அலுவலர்களை நாங்கள் சந்தித்து இது சம்மந்தமாக வந்து அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வங்கி மூலிமா வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஊக்கத்தொகையாக வந்து சப்சிடி வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க. நாங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக வந்து அதுக்கு தேவையான வந்து மிஷினரிஸ் எல்லாம் கொட்டேஷன் வாங்கி அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி அது இது வேளாண்மைத்துறை அலுவலர் கொடுத்துட்டு எல்லாம் ஆலோசனை பெற்று இதை இந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து கொண்டாந்து நாங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் இது சம்மந்தமான எல்லா ஆலோசனைகளும் வந்து இப்போ வேளாண்மை விற்பனை வரித்துறையுமாக கிடைச்சிதுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே லோக்கலில் இருக்கிற நாங்களும் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயிங்க. அப்புறம் அது சம்மந்தமாக வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய ஃபார்மில் இருக்கிற விவசாய பொருளையில் எடுத்துக்குவோம். அது இல்லாத பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்சிட்டி எல்லாத்துக்கு தேவையான அடிப்படை பொருள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் இதை வாங்கி இங்கே இதையே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நாங்கள் தயார் பண்ணி எங்களுடைய ஸ்ரீ சுபி மசாலான்ட்டு எங்களுடைய ஓன் பிராண்ட் நேமில் நாங்கள் வந்து தயார் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற தாலுக்கா அண்டு மாவட்டத்தில் இருக்கிற ரீட்டைல் ஷாப்பு ஹோட்டலு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு சம்மந்தமாக வந்து எங்களுக்கு மானிய தொகையை வந்து தேசிய உணவு பதப்படுத்தல் துறையிலிருந்து எங்களுக்கு கொடுக்குறோன்னு எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து மானிய தொகையாக வந்து எங்களுக்கு 25% எங்களுடைய மிஷினரிஸுக்கு உண்டான இதையும் அவங்க வந்து எங்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் இதை வந்து இது வந்து மேலும் வந்து இந்த தொழில் வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உதவி செஞ்சுருக்குது. இந்த மாதிரி உதவிகள் வந்து மற்ற இது சம்மந்தமான துறையில் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நிறைய தொழில் முனைவோருக்கு வந்து ஊக்கமாக இருக்கும். இந்த எங்களுடைய பொருள் வந்து தரமானதாகவும் வந்து அதே மாதிரி எந்த கலப்படம் இல்லாமல் வந்து நேரடியாக செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அக்மார்க்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். அது மூலிமா வந்து மற்ற பொருள் வந்து எந்த கலப்படம் இல்லாமல் எங்களுடைய கம்பெனியினுடைய பொருள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய முதல் நோக்கம். எல்லாமே தரமாக கிடைக்கணும். அதே மாதிரி
ரேட்டும் வந்து மற்ற கம்பெனியை விட குறைவாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு வந்து நேரடியாக விற்பனை செஞ்சிட்ருக்கிறோம். ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறை மூலிமா வந்து எங்களுக்கு நிறைய ஆலோசனை கூறி இதனுடைய தொழில் வந்து விரிவடைவதற்கு நிறைய ஆலோசனை கூறுவாங்க. அது இல்லாத வந்து நாங்கள் லோக்கலில் வந்து மஞ்சள் அதிகமாக விளையுதுங்க ஈரோடு மாவட்டத்தில். அதனால் எங்கள் மஞ்சள் வந்து நாங்களே வந்து தரம் பிரித்து நல்லா சுத்தப்படுத்தி அதைய அரைச்சி வந்து பவுடர் ஆக்கி நாங்களே வந்து பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாத இங்கே வந்து மிளகாய், மல்லி அது மாதிரி பொருளும் கிடைக்குதுங்க. அப்புறம் அது இல்லாத வேறு மற்ற மிளகு மற்றதெல்லாம் வந்து வெளியில் இருந்து நாங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுட்ரு, சிக்கன் மசாலா, கறி மசாலா அந்த மாதிரி மசாலா பவுடரும் நாங்களே தயார் பண்ணி பாக்கெட்டு போட்டு உணவு அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்து மற்ற வந்து ரீட்டெயில் ஷாப்புகளுக்கு சப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். அது மேலும் மேலும் எங்களுடைய பிராண்டாக வேணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு வாங்குகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். தொழில் முனைவோர் இருந்ததுனாக்கா இது மாதிரி வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து எங்களுடைய மேலான வாழ்த்துக்களையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரம் பெற விவசாயி KK மணிகண்டராஜ் அவர்களை 09942935651 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். குளிர் பிரதேச பயிர்களுக்கு ஏற்ற ஆராய்ச்சி மையமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினை ஏற்படுத்தி அங்கு சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது. குறிப்பாக காய்கறி சாகுபடியில் ஐரோப்பிய காய்கறிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது. மேலும் இது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து குண்டுப்பட்டி கிராமம், மேல் பழனிமலையில் இருக்கோம். இப்போ இந்த பகுதியில் வந்து எல்லா காய்கறி பயிர்களும் பயிர் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் விவசாய பெருமக்கள் வந்து ஒரு மாற்று பயிராக வந்து இந்த பகுதியில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வந்து தகுந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து விடுறோம். இதில் வந்து ஒரு 5 வகை காய்கறிகள் வந்து இங்கே சாகுபடி பண்ணுறாங்க இந்த குண்டுப்பட்டி கிராமத்தில். ஒன்று வந்து சிவப்பு முட்டைக்கோசு. அந்த முட்டைக்கோசு வந்து சாதாரண முட்டைக்கோசு காட்டிலும் கடினத்தன்மை கொண்டது. அது காம்பேக்ட் நெக்ஸ் சொல்லுவோம், காம்பேக்ட் நெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடினத்தன்மை இருக்கிறதுனாலே அந்த கலர் டார்க் பிங்க் கலர் இருக்கிறதுனாலையும் அதோடைய வியாபார ரீதியில் முக்கியத்துவம் பெறுகிறது. அதோடைய குணாதிசயங்களும் அதோடைய சமைக்கிறோடைய அதோடைய டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதோடைய சுவையுமே தனியான ஒரு மகத்துவமான ஒரு இன்றியமையாத அமைப்பாக இருக்கிறது. அந்த ரெட் கேபேஜ்ன்றது லெட்டூஸ் அப்படின்ற ஒரு காய்கறி, இலை காய்கறி போடுறாங்க. அதோடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ மாடர்ன் நவீன காலத்தில் வந்து பர்கர்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த லெட்டூஸுடைய இலையை வந்து வச்சு தான் அந்த பர்கர் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதோடைய எங்களுடைய தொழில்நுட்பம் வந்து என்னென்னா, இலைகள் எவ்வளோ வந்து நோய் நொடி இல்லாமல் எந்த அதாவது பூச்சிகள் தாக்காமல் அந்த மாதிரி இருக்கிறதோ அதே வந்து மக்களுக்கு வந்து பயன்படுற அளவில் இருக்கும். அதனால் விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய ஆலோசனை என்னென்னா, பெரும்பாலும் வந்து லெட்டூஸ் பண்ணுற விவசாய பெருமக்கள் ஒரு கடினமான ஒரு ரொம்ப காட்டமான பூச்சி மருந்துகளை அடிக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இந்த 3வது வகை காய்கறி பார்க்கும்போது இது வந்து பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட். இதை பெரும்பாலும் வந்து இந்த பகுதி மக்கள் கொடைக்கானல் பகுதி பண்ணுறதில்ல. ஊட்டியில் வந்து அதிக பிரயோகமாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஊட்டியில் வந்து பண்ணுற அதுக்கு பின்னாடி வந்து கொடைக்கானலில் இந்த காய்கறி மட்டும் சிறப்பு பெறுகிறது. இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 அடி வரைக்கும் செடி வளரும். இது வந்து 2 ஆண்டுகள்லேருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். செடிகளில் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கு என்ன பண்ணணுன்னா இதுக்கு தகுந்த ஆலோசனைன்னு கேட்டிங்கன்னா பூச்சி நோய் கட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நிரந்தர பயிர்னே சொல்லலாம். 3 ஆண்டுகள் இருக்கிறதுனால 2.5 வருஷம் 3 ஆண்டுகள் வந்து அதோடைய மகசூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துலேயும் வந்து உரங்கள் வந்து இது இருக்கணும். அதாவது அடியுரம் போட்டு நம்ம செடி நட்டுறதுலேருந்து ஒவ்வொரு 3 மாதமும் அதுக்கு வந்து சரியான சமச்சீர் உரம் கொடுத்தால் ஒழிய இது 3 ஆண்டுகள் சரியாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிக்னிக் கோஸ்ன்னு சொல்லுவோம், அதோட முட்டை வடிவத்தில் அந்த மினியேச்சர் கேபேஜ் வராது. அந்த விதத்தில் விவசாய பெருமக்கள் வந்து இது லாபகரமான பயிர். இது போடும்போது உர மேலாண்மையை வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த பகுதியில் உள்ள காய்கறி விவசாய பெருமக்கள் இந்த இதர காய்கறிகளால் இந்த எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம், யூரோப்பியன் வெஜிடபிள்ஸ்னு, அந்த காய்கறிகளை வந்து போட்டு தரமான காய்கறிகளை உற்பத்தி பண்ணி வியாபார ரீதியான காய்கறிகளுக்கு இணையாக நம்ம இது நம்ம வருமானத்தை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடிய அன்புடன் கேட்டுக்கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09438897171 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.